வணக்கம். கொஞ்ச நாள் முன்னாடி நான் டேட்டா ப்ரொடெக்ஷன், அதாவது நம்மளுடைய டேட்டா, நம்மளை பற்றிய டேட்டா இந்த நவீன காலத்தில் எப்படி இன்டர்நெட் போன்ற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வளர்ந்த இந்த காலத்தில் டேட்டா ப்ரொடெக்ஷன் எவ்வளவு முக்கியம் என்று வேறு ஒரு காணொளி போட்டிருந்தேன். அதற்கு கொஞ்ச நாள் முன்னாடி கணிதத்திற்கும் இந்தியாவுக்கும், அதாவது அந்த கால இந்தியாவுக்கும் உள்ள சம்பந்தம் பற்றியும் ஒரு காணொளி போட்டிருந்தேன். இப்போ நான் அந்த இரண்டிற்கும் ஒரு மிகப்பெரிய சம்பந்தம் இருக்கிறது. என்ன அப்படின்னா, இப்போ நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், இந்தியால ஏற்பட்ட கணிதம் என்பது ரொம்ப சாதாரண ஒரு கணிதம். ஆனால் முக்கியமான விஷயங்கள் எல்லாம், அதாவது இன்னைக்கு நம்ம சயின்ஸ்ல யூஸ் பண்ற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல இருந்து எல்லாமே வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ், அதாவது ஐரோப்பாவிலிருந்து நாம் கற்றுக்கொண்ட கணிதம் தான் காரணம். இப்ப இருக்கிற நம்ம மேக்ஸ் படிக்கிற மேக்ஸே கிட்டத்தட்ட அந்த இங்கிலீஷ் புக்ஸ்ல நம்ம மேக்ஸ் தானே இது. ஆனா அதுல படிக்கிற கணிதத்தினால் தான் நம்மளால் கணிதத்தை முழுமையாக நாம் பயன்படுத்த முடியவில்லை. என்ன ரீசன் அப்படின்னா, நம்மளுடைய ஜீன், அந்த இந்தியன் ஜீன் என்பது கணிதத்தை எழுத்துக்களோடு சம்பந்தப்படுத்தி தான் கணிதத்தையும் உருவாக்கி இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனா கணிதம் உருவானது இந்தியாவில் தான். அதை வெரி ஈஸியா ப்ரூவ் பண்ணலாம். நீங்க சுமேரியன் சிவிலைசேஷன், எஜிப்டியன் சிவிலைசேஷன் அங்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்களா, அதற்கும் முன்னாடி இங்கிருந்து தான் அங்கே சென்று ஈஜிப்டில் அராபிக் சென்று, அராபில் இருந்து தான் நியூமரல்ஸ் அங்கே போயிருக்கிறது. இது அப்ப அந்த ட்ரேடிங் ரூட் அப்படிதான் இருந்தது ஆக்சுவலா. இது மாதிரி இருக்கும் பொழுது, அப்போ முதல்ல கணிதத்தை உருவாக்கிய ஆரியபட்டாவை எடுத்துக்கொள்ளலாம். ஒரு எக்ஸாம்பிள். அவர் என்ன சொல்றாரு, சங்கியா அப்படின்ட்டு ஒரு மெத்தட் ஒன்று சொல்றாரு. அதாவது அக்ஷர சங்கியா அப்படின்ட்டு ஒரு மெத்தட் வச்சிருக்காரு ஆரியபட்டா. என்ன அப்படின்னா, நீங்க எல்லாவற்றையும் எழுத்துக்களாகவே சொல்ல வேண்டியது, கணிதத்தை அப்படியே எழுத்துக்களாக சொல்ல வேண்டியது. ஓகே, இந்த எழுத்துக்களாக சொல்லுவது என்பது எப்படி என்றால், நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு கணிதத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ நான் ஒண்ணு சொல்றேன். இப்போ ஒரு பெரிய நம்பர் இருக்கு, உங்ககிட்ட எக்கச்சக்கமான டேட்டா இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. இது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கம்ப்யூட்டர்ல அதை என்கிரிப்ட் பண்ணிக்கிறது. கிரிப்டாலஜின்னு பேர், இதற்கு பேர் ரகசியப்படுத்திக் கொள்வது, சீக்ரசி, டேட்டா சீக்ரசி அப்படின்ட்டு. ஆனால் இதை எப்படி உடைப்பது? ஒரு பிரைம் நம்பர்ல மல்டிப்ளை பண்ணா எந்த பிரைம் நம்பர்ல, அந்த பிரைம் நம்பர்லயே டிவைட் பண்ணி எடுக்கிறது தான் இப்ப ஸ்கேம்லாம் நடத்துறாங்க. ஸோ டேட்டா சீக்ரசிங்கிறது என்ன பண்ணாலும் அதை உடைப்பதற்கு கற்றுக்கொண்டு வருகிறார்கள் ஹேக்கர்ஸ். இப்போ டேட்டா சீக்ரசிங்கிறது நீங்க அந்த கன்வர்ஷனே எதுக்கு பண்றோம்? ஒரு நம்பரை இன்னொரு நம்பரா நம்ம மாத்தி வச்சுக்கிறது. இதுதான் உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் அப்படின்னா, அதுக்கு வேற ஒரு பாஸ்வேர்டு ஒன்று போட்டு வேற ஒரு நம்பரா ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது தான் அது ரகசியம். அந்த ரகசியத்துக்காகத்தான் கிரிப்டோகிராஃபி, அதாவது ஒரு எண்ணை வேறொரு எண்ணாக மாற்றுவது, இல்லை வேறொரு மொழியாக மாற்றுவது, சிம்பிளாக மாற்றுவது என்று கூட சொல்லலாம். இந்த கிட்டத்தட்ட இதே கிரிப்டோகிராஃபி பிரின்சிபிள் தான் ஆரியபட்டா கண்டுபிடிச்சிருக்கார். ஆனால் அவர் கண்டுபிடித்தது எதற்கு தெரியுமா? உங்கள் எண்களை ரகசியமாக வைத்துக் கொள்வதற்கு இல்லை. அங்கெல்லாம் அப்பெல்லாம் பண்டைய பாரதத்துல இந்த மாதிரிலாம் ஸ்கேம்லாம் கிடையாது ஆக்சுவலா. ஏன்னா பணம் கொட்டி கிடந்தது, இந்தியாவில் வளங்கள் கொட்டி கிடந்தது. ஜிடிபியில இந்தியா தான் நம்பர் 1ல இருந்ததுனால இந்த மாதிரிலாம் எந்த விதமான ப்ரொடெக்ஷனும் தேவைப்படலை. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணார், ஒரு பெரிய கண்டுபிடிச்சார். எதுக்குன்னா, ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. பெரிய பெரிய எண்களை எப்படி ஞாபகம் வச்சுக் கொள்வது? இது ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு நீங்கள் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அந்த விடைய இன்னைக்கு நீங்க பெரிய பெரிய எண்கள்லாம் வச்சிருக்கீங்க. உதாரணத்துக்கு ஃபோன் நம்பர் உங்களால ஞாபகம் வச்சு, அப்பெல்லாம் சின்ன 4 நம்பர் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு பெரிய பெரிய மனுஷன் சில பேர்லாம் அப்படியே அப்படியே இது சொல்லிடுவாங்க, மனப்பாடமா சொல்லுவாங்க ஃபோன் நம்பர்ஸ். சில பேர் புக்ல எழுதி வச்சுப்பாங்க. ஆனா இப்போ பெரிய பெரிய நம்பர்ஸா இருக்கு, 10 நம்பர். அப்படி இருக்கும்பொழுது நீங்க அந்த ஸ்மார்ட் போன் சேவ் பண்ணி வச்சுக்கிறது தான். அதெல்லாம் டேட்டாஸ். அதையெல்லாம் அதெல்லாம் ஒருவர் எடுத்துக்கொண்டால், உங்கள் மொத்த கான்டாக்ட்ஸையும் மொத்த இன்ஃபர்மேஷனையும் எடுத்துக்கொண்டால் உங்களுடைய இதையே திருடி எடுக்கலாம் அப்படின்றத நிலைமை. ஸோ அந்த சீக்ரசிக்காக பண்றது இது. அப்படி இல்லை, பெரிய நம்பர் ஒன்று இருக்கு, அதை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். எப்படி ஞாபகம் வைத்துக் கொள்வது? அங்கேதான். ஏனென்றால் கணிதத்தை வித்தியாசமாக ஹேண்டில் பண்ணுகிறார் கணிதத்தை கண்டுபிடித்த ஆரியபட்டர். எப்படின்னா, ஆரியபட்டர் கண்டுபிடிச்ச சிஸ்டம் என்ன பேர்னா, அக்ஷர சங்கியா சிஸ்டம். அக்ஷர அப்படின்னா உங்களுக்கு வார்த்தைகள், சங்கியா அப்படின்னா எண்கள். இதுக்கு ரெண்டும் இருக்கிற பந்தம் இருக்கு பார்த்தீங்களா, அக்ஷர சக்கியா பந்தம். இது உருவாதான் உங்களுக்கு கிரிப்டோகிராஃபி.
எப்படி அப்படின்னா, இப்போ ஒரு பெரிய எண் இருக்கு. அந்த எண்ண வந்து 30,600 இல்ல ஏதாவது ஒரு நம்பிக்கை வச்சுக்கலாம். 30,600ங்கிற ஒரு எண்ண வச்சுக்கலாம். இந்த 30,600ங்கிற எண்ண எப்படி ஞாபகம் வைத்துக் கொள்வது? அப்படின்பதற்கு தான் மொத்த கணிதத்தையும் நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? முழுக்க முழுக்க எழுத்துக்களாலேயே சொல்லியிருந்தார்கள் இந்தியர்கள் அந்த காலத்தில். ஆரியப்பட்டா தானே இந்த சிஸ்டத்தை ஆரம்பிச்சு வச்சது. அவர் என்ன பண்றாரு 30,600ங்கிறத இப்ப வந்து அ, 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 இ, இ, உ, உ, இ, எ, உ, இது வந்து வொவல்ஸ் இல்லையா? இது தனியா வச்சுக்கோங்க. அடுத்த பக்கம் காங்க, ச, அங்க ஹிந்தியில இது சம்ஸ்கிருதத்துல வந்து க, 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 க 4 இருக்கும். தெலுங்கு, மலையாளம், கன்னடத்துலயும் 4 இருக்கும். தமிழ்ல காங்க, ச, கசட, தப்பற, எற, 18 இருக்கும். இந்த 18 அந்த இன்னும் அதாவது 25ன்னு ஒரு இது வச்சுக்கோங்களேன். 27 வச்சுக்கோங்க. ஏன்னா 9உடைய இதுல இது வச்சுக்கலாம். இந்த காங்க, சானா வரிசையா 1, 2, 3 எழுதிக்கணும். வரிசையா இதை இது 25 லெட்டர்ஸ்க்கு இதை எழுதிக்க வேண்டியது. அவ்வளவுதான். இதான் கான்ஸ்டன்ட்ஸ். இப்ப வொவல்ஸ்ல ஆ 10 பவர் 0, ஆ 10 பவர் 1, ஈ 10 பவர் 2, ஈ 10 பவர் 3, உ 10 பவர் 4, ஊ 10 பவர் 5 இப்படி எழுதிட்டே போக வேண்டியது. இப்ப 30,600ங்கும் போது இப்ப 30,600 எப்படி எழுதணும் அப்படின்னா 3 காங்க சா சா இந்த 3 இங்க இருக்கிற 30,000ங்கிறது என்ன 4 பவர் ஆ ஆ இ ஈ ஈ அப்ப சா 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 சி சி ஓகேயா இந்த மாதிரி அதுக்கப்புறம் 300ங்கிறதுக்கு 30,600ங்கிறதுக்கு 6ங்கிறது காங்க சானா டா தா தா அப்ப டா தா சி டி அப்படி இல்லையா டி இப்ப டி அப்படின்னு அதை எடுத்துக்கோங்க டி இன்ட்டு 3 பவர் 3 பவர்னா கா ஆ ஆ இ அப்போ டி சி டி சி டி 30,600 இப்படி இப்போ என்ன ஆகுது சிடிங்கிற வார்த்தையை நீங்க ஈஸியா நம்பிக்கலாம் ஞாபகம் வச்சுக்கலாம் 30,600 விட 30,600 எப்படி சிடில திரும்ப 30,600 கொண்டு வரணும் அப்படின்னா சி அப்படிங்கிறது என்ன சி பிளஸ் இ சி சாரி சி பிளஸ் இ இது சி சாங்கிறது அங்க அங்க பாத்தீங்கன்னா 1 2 3ஆவதுல இருக்கு சா ஸோ இங்க ஈங்கிறது 4வது பவர்ல இருக்கு அதாவது 10,000ங்கிற பவர்ல இருக்கு ஸோ 3 × 10,000 30,000 இங்க வந்து என்ன எப்படி எடுத்துக்கணும் டி 6வது எண்ணில் டா இருக்கு இங்க வந்து 3வது எண்ணில் வெறும் இ இருக்கு இப்போ சிடி அவ்வளவுதான் இப்போ திரும்ப ரிட்ரீவ் பண்றது இந்த இது ஒரு கிரிப்டோகிராஃபி தான் இதெல்லாம் நம்ம கணிதத்தை இந்த ஆரியப்பட்டாவுடைய அக்ஷர சங்கியா சிஸ்டத்தை மட்டும் தெரிஞ்சிருந்தாங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு இன்னும் ரொம்ப ஈஸி எழுதுறது எல்லாம் விஷயங்கள்லாம் அது பத்தி நானே இப்போ ஒரு பாயிண்ட் கொடுக்குற மாதிரி இது கிட்டத்தட்ட ஸோ இப்படி ஒரு அற்புதமான சிஸ்டம் அதாவது நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு தான் சீக்கிரசிக்கெல்லாம் இப்போ தேவைப்படலை ஞாபகம் வைத்துக் கொள்வதற்கு எண்ணெய் இப்படி ஒரு சிஸ்டம் அதாவது எண்ணெய் மாற்றுகிறது ஓகே இதே மாதிரி இன்னொரு ரிவர்ஸ் சிஸ்டம் ஒன்று இருக்கிறது அது ஒரு பெரிய எக்ஸ்ட்ராடினரி சிஸ்டம் அதற்கு அது வந்து எப்படின்னா ஒரு புக்கையே நம்பரா இருக்கும் அந்த நம்பரை வந்து என்ன மாத்தி எழுதலாம் இப்படி ஒரு சிஸ்டம் இருந்தது இப்படி பல சிஸ்டங்கள் வந்து நம்ம இந்தியாவில் அன்னைக்கு இருந்ததை நாம வந்து மறந்து விட்டோம் இப்போ உதாரணத்துக்கு பைங்கிறது அன்னைக்கு நான் சொன்னேன் இல்லையா அந்த பைங்கிற எண்ணெய் வந்து என்ன 22/7 அப்போ அதுதான் வந்து 22 அடி 7 அடி சக்கரம் தயாரிக்கணும் அப்படின்னா 22 அடி கையில எடுத்துக்கோ அப்படின்ட்டு ஒரு தச்சர் சொன்னார்னு சொன்னேன் ஒரு கார்பெண்டர் அந்த கொத்தேர் சக்கரம் செய்யறதுக்கு அப்போ 7 அடி சக்கரம் செய்யறதுக்கு 22 அடி நூல் அப்போதான் பைங்கிறது அப்போ கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க என்னன்னா அவங்க டாக்குமெண்ட் பண்ணிட்டாங்க நம்ம டாக்குமெண்ட் பண்ணல பெரிய பெரிய எண்கள் இப்போ பில்லியன் அதுக்கெல்லாம் எல்லா பெரிய எண்களுக்கும் தமிழிலும் இந்தியாவில் சம்ஸ்கிருதத்திலும் எல்லா இடத்திலும் சின்ன எண்கள் அணுவில் ஆரம்பிச்சு இந்த பக்கம் கோடி அந்த மாதிரி எத்தனையோ எல்லாவற்றுக்கும் எழுத்துக்கள் வடிவில் தான் இருக்கிறது நீங்க என்ன கேட்டாலும் எழுத்து வடிவில் இருக்கிறது இங்க ஏனென்றால் எழுத்துக்களால் தான் இப்படி இருக்கிறது இப்படி பார்க்கும் பொழுது நீங்க இந்த ஸ்கீம் ஒன்றும் சொல்ல இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஸ்பீக்கரும் பார்த்தீங்களா அந்த கிளாக் கடிகாரத்தை நம்ம பிரிக்கும் போது ஏன் 360 பாகமா பிரிக்கணும் ஏன் 100 முதல்ல வந்து ஆக்சுவலா இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்ப்பேன் முதல்ல வந்து நான் என்ஜினியரா இருக்கிறதுனால இதை நான் சொல்றேன் முதல்ல வந்து இன்ச்சஸ் ஃபீட் அப்படின்லாம் சிஸ்டம் இருந்தது அதை வந்து நீ மெட்ரிக் மாத்தினாங்க அதாவது எல்லாவற்றையும் 100ஆக மாற்றுவது 100 கிலோமீட்டர் 100 மீட்டருங்கிறது 1 கிலோமீட்டர்
அது மாதிரி எல்லாத்தையும் 100 சென்டிமீட்டருங்கிறது ஒரு அது மாதிரிலாம் எல்லாத்தையும் 100ல பண்ணா என்ன? பணம்லாம் அப்படிதானே இருக்கு. அப்படி பண்ணும்போது ஏன் நேரத்தை மாற்றவே முடியாது? ஏன்னா நேரம்ங்கிறது இந்தியாவிலிருந்து போனது. இந்தியாவில் 60 நாழிகை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அப்படிதான் பிரம்ம முகூர்த்தத்தை பற்றி நான் காணொலி போட்டபோது இதை நான் உங்களுக்கு விளைவிக்க இருக்கிறேன். அது மாதிரி 60ங்கிற ஒரு 60 செகண்ட் 60 மினிட் மாதிரி வருடங்களும் 24 மாசத்துக்கு எடுத்தது 60 வருடத்துக்கு தான். அதுக்கப்புறம் திரும்ப சைக்கிள் நம்மளை பொறுத்த வரைக்கும் அப்படியே கண்டினியூஸா போயிட்டே இருக்காது. 2024 அப்படிலாம் போகாது. ஸோ எல்லாமே 60 சைக்கிள் இருப்பதனால், அதுவும் தவிர 360 என்பது டிவைட் பண்ணும்பொழுது நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா டிவைட் பண்ணலாம். ஒரு 90 டிகிரி 90 பாதியா படும்போது ஒவ்வொரு 15 டிகிரி இது எல்லாத்தையும் 60 30 அதாவது டெஸ்லா ஒரு இது சொல்லுவார் 369 இந்த 3 நன்னிக்கையில் தான் பிரபஞ்சத்தின் அத்தனை ரகசியங்களும் அடங்கி இருக்கிறது. நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கு இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா, நான் அடுத்தது திங்கிங் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோ அந்த புக் எக்கனாமிக்ஸ் பற்றி தான் பேச போகிறேன். ஆனால் எக்கனாமிக்ஸ் பற்றி பேச போகிறது கணிதத்தை பற்றி இன்னும் நன்றாக புரிந்து கொண்டால் நம் கணிதத்தை பேசுவதற்கு மிகவும் வசதியாக இருக்கும். அப்படி புரிந்து கொள்வதற்கு எல்லாவற்றையும் அவர் கணிதமாகத்தான் புரிந்து கொண்டார் டெஸ்லா எல்லாவற்றையும் கணிதமாக புரிந்து கொண்டு எல்லாவற்றிலும் அவர் எந்த விதமான லாப நோக்கத்தையும் வைக்கவில்லை. இத நீங்க இது மனிதர் இது தாம்சன் ஆல்வா எடிசன் என்பவர் அத்தனையையும் லாப நோக்கத்தில் வைத்திருக்கிறார். எப்படி என்றால் இதை நீங்க சிம்பிளா சொல்லணும், உங்களுக்கு அதை புரிய வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன். உலகம் சுற்றுப்பாலிக்கும் திரைப்படம் எடுத்து பாருங்க. அதுல எம்ஜிஆர் ஒரு சயின்டிஸ்டா இருப்பார். அந்த முதல்ல தமிழ்ல ஒரு சயின்டிஸ்ட்ல அணுகுண்டு தயாரிப்பார் எம்ஜிஆர். அணுகுண்டு தயாரிச்சுட்டு போய் கேட்பாங்க, இந்த மாதிரி எப்படி நீங்க அணுகுண்டு தயாரிச்சீங்க அப்படின்னு கேட்பாங்க எம்ஜிஆர். எம்ஜிஆர் சொல்வார், அவர் எங்கேருந்து படிச்சாரோ தெரியல, மின்னல்ல இருந்து நான் மின்சாரத்தை எடுத்து அதை ஒரு சக்தியை மாத்தினேன், அவ்வளவு பெரிய சக்தி கிடைச்சிது. அப்படியா? இந்த இதை பண்ணுவோம் திருட பார்ப்பான் அசோகன். அந்த அசோகன் தான் தாமஸ் ஆல்வா எடிசன். இது என்ன ஆகுது, நான் திருட பார்க்கும்போது இவர் அழிச்சிடுவார். டெஸ்லா அதைத்தான் செய்தார். டெஸ்லா கண்டுபிடித்த ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டை டைரக்ட் கரண்ட்டுங்கிற பேர்ல இவர் என்னென்னவோ பண்ணி கடைசியில இப்ப புஸ்தகங்களில் என்ன ஆகுது, எந்த புஸ்தகத்திலும் உங்களுக்கு டெஸ்லாவின் பெயரை பார்க்க முடியாது. நீங்க படிச்ச புஸ்தகங்கள்ல, நான் படிச்ச ஸ்கூல்ல டெஸ்லாங்கிற வார்த்தை கூட வந்தது கிடையாது. எலக்ட்ரிசிட்டி கண்டுபிடிச்ச மனுஷனோட வார்த்தையே இல்லை. அடிசன் எலக்ட்ரிசிட்டி கண்டுபிடிச்சார், எடிசன் சினிமாவை கண்டுபிடித்தார் அப்படின்னு சினிமாக்காரங்க படிக்கிற பள்ளிக்கூடம் எல்லாம் தமிழ்நாட்டில் ஒரு எடிசன் புரட்சி நடந்து கொண்டிருந்தது. பேர் வேற எந்த பேரா இருக்குதா, வெளிநாட்டு பேரா, ஒரே மயக்கம்தான். எடிசன் மாதிரி உலகத்துல ஜீனியஸ் ஆக்சுவலா எடிசன் தான் அத்தனை எந்த வேலையும் பண்ணுது. எக்கனாமிக்ஸ் இப்ப நம்ம பாக்குறோம் இல்லையா, அத்தனை இந்த டெஸ்லா ஏன் இதை கண்டுபிடிப்பதற்கு அவர் திரும்ப திரும்ப சொல்றாரு என்னன்னா, மேக்ஸ்ல அவர் சொல்றாரு 3 6 9 இதுக்கு 3 பெரிய ஃப்ரீக்வன்சி இருக்கு. அந்த வைப்ரேஷன் இருக்கு அந்த இதுக்கு எண்ணுக்கு, அதான் பிரபஞ்சத்தின் மொழி. இந்த சீக்ரெட்டை டெஸ்லா புரிந்து கொண்டதால் அவர் எல்லாவற்றையும் ஃப்ரீயா கொடுக்க நினைச்சார். எலக்ட்ரிசிட்டி இப்போ இன்னும் சொல்ல போறவங்களுக்கு, இப்போ நம்ம டேட்டாக்கு செலவு பண்றோம் பார்த்தீங்களா இன்டர்நெட்டுக்கு, அதுக்கெல்லாம் 10 பைசா நம்ம கொடுக்கவே தேவையில்லை. இயற்கையில அந்த டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகுது, ஒரு செலவும் கிடையாது உங்களுக்கு. ஆனா அநியாயத்துக்கு அந்த காத்துல இருக்கிற ஒரு வேவ்ஸ் வச்சு ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் 200 கொடு 300 கொடு 2 ஜிபிக்கு இவ்வளவு கொடு அவ்வளவு, அதுக்கு 10 பைசா நீங்க செலவு பண்ண தேவையில்லை. நீங்க ஒரு டவர் இங்க வாங்கி வச்சுட்டு அங்க ஒரு டவர் வச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ஒரு கம்பெனி நடத்துறீங்கன்னா இங்கேருந்து அங்க அவ்வளவுதான், முதல்ல வாங்குறதோட சரி. அதுக்கப்புறம் அத்தனையும் ஃப்ரீ. இங்கேருந்து அங்க போறது சும்மா கரண்ட் செலவு தான். இந்த கரண்ட் செலவு கூட கம்மி இன்னும் கிடையாது டெஸ்லாவோட கணக்குப்படி பார்த்தா. ஸோ இப்போ டேட்டா எலக்ட்ரிசிட்டி எதுக்குமே நம்ம பணம் கொடுக்க தேவையில்லை. ஆனா இப்போ எலக்ட்ரிசிட்டிக்கு தமிழ்நாடு இப்போ ரீசெண்டாக தமிழ்நாடு கவர்மெண்ட் எக்கச்சக்கமாக செலவு, அதுவும் பிரைவேட் கம்பெனி மாதிரி ஏற்றி என்னென்ன எப்படியெல்லாம் பணம் பிடுங்க வேண்டுமோ டேட்டா எலக்ட்ரிசிட்டி, அதாவது இயற்கையில் இருக்கும் தண்ணிக்கு பணம் வாங்குறது 30 ரூபா தான் வாங்குறான் தண்ணிக்கு. இது இந்த 3000 ரூபா கொடு எனக்கு எலக்ட்ரிசிட்டிக்கு. இவன் என்னடான்னா, எனக்கு உங்களுக்கு அன்லிமிட்டட் டேட்டா வேணுமா, நீங்க எனக்கு ஒரு 2000 ரூபா கொடுங்க, இந்த 5000 ரூபா நீங்க மாசம் மாசம் கொடுக்குறீங்களே, இது அத்தனையும் ஃப்ரீ. அவங்களுக்கு எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லை. செல்போன் கம்பெனிக்கோ எலக்ட்ரிசிட்டி கம்பெனி ஜென்ரேஷன் கம்பெனிக்கோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. அவங்க முதல்ல கண்டுபிடிக்கிற போடுற கேபிள், அப்புறம் அது மட்டும்தான் இன்வெஸ்ட்மெண்ட். இதை வச்சு ஒரு 10,000 ரூபாய்க்கு கேபிளை போட்டுட்டு வாழ்நாள் பூரா 10 கோடி ரூபாய் சம்பாதிக்கிற அற்புதத்தை ஏற்படுத்தி கொடுத்தது இந்த எடிசனுடைய சித்தாந்தம். அதாவது பணம் வாங்க வேண்டும்,
மின்சாரத்திற்கு. ஆனா டெஸ்லா அதை மனித குலத்திற்கு ஃப்ரீயா கொடுக்கணும்னு நினைச்சார். இது வந்து அவங்களுக்கு பிடிக்கல. அதனால டெஸ்லாவை முழுக்க முழுக்க புறக்கணிக்கப்பட்டு வரலாற்றில் இன்னைக்கு எந்த புத்தகத்திலும் நம்ம டெஸ்லாவை பத்தி நிக்கோலா டெஸ்லாவை பத்தி படிக்கிறது இல்லை. அந்த டெஸ்லா வந்து சொல்ற அந்த 3 ஆறுதல் தான் அந்த கடிகாரத்துடைய சீக்கிரட்டே இருக்கிறது. இந்த நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அக்ஷர சங்கியா சிஸ்டம்ல நீங்க 3 6 9 3 போட்டு போட்டீங்கன்னா, அம்மா அப்படிங்கிற வார்த்தை தமிழ், அது சம்ஸ்கிருதம் எல்லாத்துலேயுமே அம்மாங்கிறத இந்தியாவில் மதருங்கிறல அம்மாங்கிற வார்த்தை. அம்மாங்கிற வார்த்தை எவ்வளோ தான் வருது? 365. 365 தான் பூமி சூரியனை சுற்றி வரும் ஒரு எண்ணிக்கை. இந்த 365 அதைத்தான் ஒரு 360. இப்ப சந்திரனுடைய ஒரு சந்திரனுடைய ஒரு ரொட்டேஷன்ங்கிறது 28 நாள். அமாவாசை 14 நாள், பௌர்ணமி 14 நாள், வளர்பிறை தேய்பிறை. இப்படி வந்து மாதத்தை லூனார் இயர்னு சொல்லுவாங்க. அப்படி கணிக்கும் போது 355 வருகிறது. சோலார் கணக்குப்படி வரும்போது 365 வருகிறது. இந்த இரண்டுக்கும் ஆவரேஜ் எவ்வளோ? 360. இதைத்தான் 360 என்று கிளாக் போட்டு பிரிக்கும் பொழுது இந்தியர்கள் அப்படி பிரித்தார்கள். 360 பிரிச்சா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா 90 94 பாகம். இரவு 12 மணி நேரம், 12 மணி நேரம் எல்லாமே ஈஸியா பிரியும். 100 பிரிக்கவே முடியாது. நீங்க அதுமாதிரி 8.1 ஒரு டிகிரிங்கிறது உங்களுக்கு ஈஸியா 5 வராது. 8.33 இது அப்படி கிடையாது. ஈஸியா பிரிக்கலாம் 360ங்கிறத. அது மாதிரி அதுவும் 3 6 9 இந்த டெஸ்லா சொன்ன இந்த இதில் பிரிக்க முடிந்ததால் தான் கணிதத்தினால், அதாவது நேரத்தினால் அவ்வளவு அட்வான்டேஜஸ் நம்ம எடுக்க முடிந்தது. அவ்வளவு அட்வான்ஸ்டா இருக்கு. அதனால அது மட்டும் ஒன்றும் இந்தியன் சிஸ்டத்தை அப்படியே தான் வச்சுட்டு இருக்காங்க, கிளாக் பொறுத்த வரைக்கும், நேரத்தை பொறுத்த வரைக்கும். ஆனால் மற்ற எல்லாவற்றையும் மாற்றி விட்டார்கள். அது எல்லாம் 100க்கு இப்போ கிலோமீட்டர் எல்லாமே இப்போ 100ல் கணக்கு பண்ணுறோம். நான் இது இப்போ சொல்ல வந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்மளுடைய முக்கியமாக நான் வந்து நடுவில் இந்த எக்கனாமிக்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கும் பொழுது இப்போ நான் வந்து திடீர்னு எதுக்காக இந்த கணிதத்தை பற்றி சொன்னேன் என்றால், இந்த முக்கியமாக இந்த டேட்டா செக்யூரிட்டியாக இருக்கட்டும், ஒரு எண்ணை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றாலும் எல்லாவற்றையும் எழுத்து வடிவில் சொல்லலாம். எழுத்து வடிவில் சொல்லலாம் என்றால் அந்த எழுத்துக்கு நீங்கள் வார்த்தைகள் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உதாரணத்துக்கு முக்கி சுக்கி அப்படின்ட்டு ஒரு இது இருக்கு, ஸ்லோகம் இருக்குது. அந்த ஸ்லோகத்தை நீங்கள் இது போட்டிங்கன்னா 220 சைன் வேவே வருது. சைன் வேவ்ங்கிறது அது வந்து பெரிய சயின்டிஃபிக் கான்செப்ட். அதை புரிய வைக்கிறதுக்கு நான் தனியாக ஒரு காணொலி போடுறேன். அப்போது ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு சைன் வேவையே வந்து ஸ்லோகத்தில் சொல்லலாம். அப்படி பார்த்தா நீங்கள் திருக்குறளை இப்போ துப்பாக்கி நான் சொல்கிற அர்த்த சங்கியா சிஸ்டத்தில் போட்டிங்கன்னா அவ்வளவும் சைன் வேவ் தான் போகும் குறள்கள் எல்லாம். அப்போ புரியுதா உங்களுக்கு? அந்த மந்திரத்துக்கு எப்படி பவர் வருகிறது? இப்படி அது அந்த சப்தத்தை சொல்லும் பொழுது ஒரு சவுண்ட் வேவே வந்து சைன் வேவ்ல மாறுது. அதில் சொல்லுவாங்க சால்ஃபேஜியோ ஃப்ரீக்வன்சி, அதாவது 528 அப்படின்ற மாதிரி ஒரு சில ஃப்ரீக்வன்சிஸ் இருக்குது, சவுண்ட் ஃப்ரீக்வன்சி. அந்த ஃப்ரீக்வன்சியை சில சப்தங்கள் தொடுகிறது. அதனால்தான் உங்களுக்கு அந்த வேவ் உருவாகிறது. இதையெல்லாம் ரொம்ப சாதாரணமாக ஆரியப்பட்டா முடித்து விட்டார் அர்த்த சங்கியா சிஸ்டத்தை. இதை தெரிந்து வைத்துக் கொள்வதால் நாம் வந்து ஒரு பெரிய எண்ணெய் இப்போ பாருங்கள், நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் வந்து சிடி அப்படின்னா 30,600. இப்போ சிடிங்கிற வார்த்தை ரொம்ப ஈஸியாக நினைவில் இருக்கும்ல, 30,600 விட. இந்த மாதிரி பெரிய பெரிய எண்களை நீங்கள் இப்படி ஒரு இதை போட்டு அர்த்த சங்கியா சிஸ்டம் ஆரியப்பட்டாக்கா அதை போட்டு நினைவில் வைத்துக் கொள்ளலாம். இதை பற்றி சொல்ல வேண்டும். அதே நேரத்தில் டெஸ்லாவின் எப்படி மறக்கடிக்கப்பட்டது, ஆரியபட்டா எப்படி மறக்கடிக்கப்பட்டார் இந்தியாவில் இருந்து. இன்னைக்கு யாருக்காவது என் கணிதத்தை கண்டுபிடிச்சதே நம்பாள் ஆரியபட்டாங்கிறவருக்கு கூட தெரியாமல் என்னென்னமோ படிச்சுட்டு உட்காந்துருக்கோம். நியூட்டன் கண்டுபிடிச்சார், அவர் கண்டுபிடிச்சார், இவர் கண்டுபிடிச்சார்ன்ட்டு படிச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இந்தியாவில் என்ன இருக்குன்னு கேட்டுட்டு இருக்கோம் நம்ம. அது மாதிரி அதே தான் டெஸ்லாவுக்கும் அதே தான் நடந்தது. ஆரியபட்டாக்கு என்ன நடந்ததோ அதான் நிக்கோலா டெஸ்லாவுக்கும் நடந்தது. எனக்கு டெஸ்லா பேரையும் யாரும் தெரியாது. ஈவன் அங்கேதான் படிச்சுட்டேன், அங்கேயாவது ஒழுங்கா படிச்சிங்களா, எடிசன் கண்டுபிடிச்சார் அப்படின்னு தான் படிச்சுன்னு உட்காந்துருக்கோம். அத்தனையும் தவறு. எல்லாமே கண்டுபிடிக்கப்பட்டது இந்தியாவில். குறிப்பாக கணிதம் சம்பந்தப்பட்ட அத்தனையும் கண்டுபிடிக்கப்பட்டது இந்தியா. இது வந்து இந்தியர்கள் தான் முதல் உரிமை கொண்டாட வேண்டும், முதலில் கற்றுக்கொள்ள வேண்டும். அதை விட்டு நம்ம வெளிநாட்டிலிருந்து வந்து கற்றுக்கிறது எப்படி இருக்குன்னா, நம்ம சொந்த தமிழை விட்டுட்டு வெளியூர் லாங்குவேஜ் இங்கிலீஷ் கற்றுக்கிற மாதிரி இருக்குது. அதான் பண்ணிட்டு இருக்கோம், அது வேற விஷயம். இதெல்லாம் புரிந்து கொண்டால் என்ன நடக்கும்? அப்பதான் மின்சாரம் என்பது இலவசமான ஒரு விஷயம் டெஸ்லா நினைத்தது மின்னலில் இருந்து. ஆனால் அதை வைத்து பணம் சம்பாதிக்கிறார்கள். இதெல்லாம் எடிசன் போட்ட பாதை. இது இப்போ இன்னைக்கு மின்சாரத்துக்கும் நம்மளுடைய பில்லில் வந்து பாதி வந்து இந்த எலக்ட்ரிசிட்டிக்கும் டேட்டாக்கும் தான் கொடுத்துக்கிட்டு
நம்ம சம்பாத்தியமே இதுல தான் போயிட்டு இருக்கு. அரிசியும் பருப்பும் வாங்கி சாப்பிட்டு உடம்பு நம்ம பசங்களை எல்லாரையும் படிக்க வைக்கிறதெல்லாம் விட்டுட்டு உட்காந்துக்கிட்டு இலவசமா வர எலக்ட்ரிசிட்டிக்கும் இலவசமா இருக்கிற டேட்டாக்கும் நம்ம பணத்தை கொடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா சயின்ஸ் வந்து டெஸ்லா ரூட்ல போகாம இந்த எடிசன் ரூட்ல போனது. இதையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கணிதத்தை புரிந்து கொள்ள வேண்டும். கணிதத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்ம இந்திய வரைகளை ஆரியபட்டாவை புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது ஆரியபட்டா, அடுத்தது நிக்கோலா டெஸ்லா. இவர்கள் இருவரையும் புரிந்து கொண்டால் பிரபஞ்சத்தின் மொத்த கணிதத்தையும் விஞ்ஞானத்தையும் நீங்கள் அறிவியலையும் புரிந்து கொள்ளலாம். இதுதான் நான் சொல்ல வந்தது. இதன் மூலம் நான் முக்கியமான நீங்க டேக்அவே என்னன்னா, நீங்க வந்து ஒரு எண்ணை நீங்கள் எழுத்தாக மாற்றிக்கொள்ளலாம். அதற்கு பேர் அர்த்த சங்கியா சிஸ்டம். இதை பற்றி என்னுடைய நண்பர்களுக்கெல்லாம் சொல்ல வேண்டும் என்பதற்காகவே இதை போட்டிருக்கிறேன். தொடர்ந்து நான் அடுத்த காணொலியில திரும்பவும் நான் இந்த திங்கிங் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோ அதுக்கு அந்த புக்கு, அதாவது ஃப்ரீகோ எக்கனாமிக்ஸ்னு ஒரு புக், அதை பற்றியும் பேசலான் இருக்கேன். இது பற்றிலாம் நான் அடுத்த காணொலியில் நம்ம சந்திக்கலாம். சப்ஸ்கிரைப் செய்யுங்க. தொடர்ந்து என்னுடைய காணொலியை பாருங்கள். நன்றி, வணக்கம். ராஜேஷ் சத்யா. தேங்க்யூ.